அஞ்சனா தேவி என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாய் பிறந்தவர்தான் இந்த அனுமன். ஆஞ்சநேயரின் தாயார் அஞ்சனா தேவி உட்புறவியில் பிரம்மாவின் சபையில் ஒரு ஆடல் அழகியாய் இருந்தவர். தவம் ஈற்றிக் கொண்டிருந்த ஒரு முனிவரின் தவத்தை கலைப்பதற்காக சாபம் பெற்று குரங்காக மாறினார். மரபு வழி கதையில சொல்லப்பட்ட கதை என்னன்னா, ஒரு முறை ஒரு குரங்கு ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தாள் அஞ்சனா தேவி. அதை பார்த்து சும்மா இராமல் அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்து விளையாடினார். உடனே அந்த குரங்கு தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறியது. கடும் கோபம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா தேவி யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என சாபமிட்டார். தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனா தேவி. தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானின் அம்சமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் வரம் வேண்டினாள். மனம் இறங்கிய முனிவரும் அப்படியே ஆகட்டும், சிவபெருமானின் அம்சமாக மகன் பிறந்தவுடன் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என அருள் பாலித்தார். முனிவரின் சாபத்தின் பலனால் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் வசித்து வந்தார். ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனை கண்டு அவன் அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டாள். காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறிவிட்டாள். அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான். நண்பர்களே, இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ணலைன்னா ஒரு லைக் கமெண்ட் பண்ணிக்கங்க. குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருமாற முடியும். இதை கண்டு ஆச்சரியம் அடைந்தாள் அஞ்சனா தேவி. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனா தேவியிடம் கேட்டான். அந்த காட்டிலேயே அஞ்சனா தேவியையும் கேசரியையும் கந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகும் சிவபெருமானை நினைத்து எப்பொழுதும் தவத்தில் இருந்தாள் அஞ்சனா தேவி. இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என கேட்டார். முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கோரினார். அப்படியே ஆகட்டும் என வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதே சமயம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமோஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் தசரதனிடம் புனிதமான பாயசத்தை கொடுத்து இதனை சரிசமமாக உன்னுடைய தேவியருக்கு பங்கிட்டு கொடுன்னு என கூறினார். தசரதனும் தன்னுடைய பட்டத்து ராணியான கௌசல்யா என்கிற கோசலையிற்கும் கைகேயிற்கும் இரண்டாக பிரித்து கொடுத்தார். அவர்கள் இருவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பிரசாதத்தினை சரிபாதியாக பிரித்து 2 பங்காக சுமித்ராவுக்கு கொடுத்ததனால் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது என மரபு வழி கதைகளில் சொல்வார்கள். தசரதன் அந்த பிரசாதத்தை தன் மனைவியாருக்கு கொடுக்கும் போது அதில் சிறிதளவு பிரசாதத்தை ஒரு பறவை எடுத்து சென்று அஞ்சனா தேவி தவம் புரிந்த இடத்தருகே விட்டு சென்றது. காற்றின் கடவுளான வாயு பகவானிடம் அந்த பிரசாதத்தை அஞ்சனா தேவியின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். பாயசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை உண்டாள். அதனை உண்ணும் போது சிவபெருமானின் அருளை அஞ்சனா தேவி உணர்ந்தாள். அதன் பிறகு குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார் அஞ்சனா தேவி. அக்குழந்தை சிவனின் அம்சமே ஆகும். அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது. ஆஞ்சநேயன் அஞ்சனாவின் மகன், கேசரி நந்தனா கேசரியின் மகன், வாயு புத்திரா அல்லது பவன் புத்திரா வாயு தேவனின் மகன். அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே மிகுந்த பலசாலியாக விளங்கி வந்தார். அனுமன் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அஞ்சனா தேவியின் சக்திகளை அவர் பெற்றார். வாயு தேவனின் மகன் என்பதால் காற்றை போல் மிக வேகமாக செயல்பட்டார். ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனா தேவி தன் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார். சாப விமோசனம் பெற்ற அஞ்சனா தேவி வான் உலகுக்கு திரும்பினாள். பின்னர் ராமபிரானின்
தீவிர பக்தனானார் ஆஞ்சநேயர். ராம ராவண யுத்தத்தில் பெரும் பங்கு வகித்தார். ராமர் கைகளினாலே சிரஞ்சீவி வரம் பெற்றார். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற சொல்லை, ஜெய் ஸ்ரீராம் என்ற சொல்லை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆஞ்சநேயரின் பெயரிலேயே அந்த உறுதிமொழி எடுப்பார்கள். அப்படி இருக்க பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயருக்கு மகன் உண்டுன்னு சில கதைகள் சொல்லுது. அந்த கதைகளை இன்று பார்க்கலாம். ராம ராவண யுத்தத்தின் போது ராவணனின் நம்பிக்கையுரிய பராக்கிரமம் மிக்க புதல்வன் மேகநாதன் என்னும் இந்திரஜித் கொல்லப்படுகிறான். அதனால் பயந்து போன ராவணன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனும் பாதாள இலங்கையின் அரசனுமாகிய மயில் ராவணனை உதவிக்கு அழைக்கிறான். மயில் ராவணன் அகிராவணன் எனவும் அழைக்கப்படுகிறான். மயில் ராவணன் ராவணனுக்கு ஆறுதல் கூறுகிறான். கவலைப்படாதே, நாளை ராமனும் லட்சுமணனும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான். இதை விபீஷணன் அறிந்து கொண்டான். அவன் சுக்கிரனிடமும் ராமனிடமும் அனுமானிடமும் சொல்லிவிட்டான். அனுமான் உடனே தன் வாளால் ஒரு கோட்டை போன்று உருவாக்கி அதில் ராமனையும் லட்சுமணனையும் வைத்து பாதுகாக்கிறான். மயில் ராவணன் தன்னுடைய மாயஜால வித்தைகளால் பல முறை ராம லட்சுமணரை நெருங்க முயன்றும் ஒவ்வொரு முறையும் அனுமானால் அது முறியடிக்கப்படுகிறது. இறுதியாக மயில் ராவணன் விபீஷணனது உருவம் எடுத்து அனுமானின் கவச கோட்டைக்குள் நுழைகிறான். ராம லட்சுமணர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி அவர்களை பாதாள உலகிற்கு கடத்தி செல்கிறான். உண்மையான விபீஷணன் வர அனுமானுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் நிலை வருகிறது. விபீஷணனோ மயில் ராவணனின் தந்திரத்தை தெளிவாக சொல்கிறான். அவர்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கின்றனர். அவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் மயில் ராவணன் அவர்களை சாண்டி தேவிக்கு பலி கொடுத்து விடுவான் என எச்சரிக்கிறான். இந்த நிலையில் மயில் ராவணன் இருவரையும் சாண்டி தேவிக்கு பலி கொடுக்க தயாராகிறான். அப்பொழுது பாதாள உலகிற்கு செல்ல முயற்சிக்கும் போது அந்த பாதாள உலகின் கதவை காவல் காக்கும் ஒரு உயிரினத்தால் கடும் சவாலை அனுமன் எதிர்கொண்டார். அந்த உயிரினம் பாதி குரங்காகவும் பாதி ஊர்வனமாகவும் இருந்தது. அவன் தன்னை மகர்வாஜா, தமிழில் மச்சவல்லபன் என்றும் அழைக்கப்படுகிறார் என்றும், தான் ஆஞ்சநேயரின் மகன் என்றும் ஆஞ்சநேயரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருப்பது யுத்த காலத்தில் தன் எதிரியாக அவனை பார்க்கும் வரை அவருக்கே தெரியாது என்பதும் உண்மையில் சுவாரஸ்யமான விஷயமாகும். வியக்கத்தக்க கருத்துக்களை கொண்டது இந்து புராணங்கள். அவைகள் படிப்பதற்கு மிகவும் புதிராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். மகாபாரதத்தில் தேவர்களின் அருளால் பாண்டவர்களை கருவில் சுமந்தார் குந்தி தேவி. அதே போல் காந்தாரியோ 101 குழந்தைகளை கருவில் சுமந்தார். அதுபோலத்தான் ஆஞ்சநேயரின் மகனான மர்த்வாஜாவும் வியக்கத்தக்க கருவின் மூலமாக தான் பிறந்தார். ஆஞ்சநேயரின் மகன் கருவானதை பற்றியும் ஆஞ்சநேயர் அவனை சந்தித்தது பற்றியும் 2 விதமான கதைகள் கூறப்படுகிறது. அதனால் இந்த 2 கதைகளும் சொல்வது ஒன்றைத்தான். ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருந்தான் என்பதை. மர்த்வாஜா ஆஞ்சநேயருக்கு மகனாக மட்டுமில்லாமல் மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தான். வால்மீகி ராமாயணத்தில் மர்த்வாஜா பற்றி சொல்லப்படும் போது ஒரு முறை ஆஞ்சநேயர் நதியில் குளித்துக் கொண்டிருந்தார். அவர் உடம்பில் ஏறி இருந்த சூட்டினால் அவருடைய விந்தணு ஆற்றில் கலந்துள்ளது. அது மகர் என்ற மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஓர் உயிரினத்திடம் சென்றது. அதனால் ஒரு கருவையும் பெற்றது. பின்னர் ராவணனின் உறவினர்களான அகிராவணனும் மகிராவணனும் நதிக்கரையில் பாதி குரங்கு பாதி மீன் வடிவில் ஒரு குழந்தையை பார்த்தனர். அதை எடுத்து அதற்கு போர் பயிற்சி கொடுத்து சிறந்த வீரனாக்கினர். அதுவே மர்த்வாஜா என்று சொல்லப்படுகிறது. கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்தில் அனுமனின் மகன் மச்சனு என அழைக்கப்பட்டான். ஆஞ்சநேயருக்கும் ராவணனின் கடற்கன்னி மகளான சுவர்ணமச்சாவிற்கும் ஸ்வர்ணா என்றால் தங்கமச்சா என்றால் கடற்கன்னி என்று அர்த்தம். பிறந்தவன்தான் மச்சனு. சில பதிப்புகளில் விந்தனு தண்ணீரில் சென்ற அதே கதைதான் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அது சென்றது மகராவிற்கு பதில் ராவணனின் கடற்கன்னி மகளான ஸ்வர்ணமச்சாவிடம் என்று கூறப்படுகிறது. ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டிக்கொண்டு இருந்த சமயத்தில் அந்த பணிகளை செயல்படாமல் இடையூறு செய்ய ராவணன் தன்னுடைய கடல் கன்னி மகளான சுவர்ணமச்சாவினையும் அவளது கூட்டாளிகளையும் பாலம் கட்டும் இடத்திற்கு அனுப்புகிறான். வானர படைகள் கடலில் இடும் பாறைகள்
இரவில் காணாமல் போயின. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க அனுமன் கடலின் அடியில் பாய்ந்து செல்கிறார். அங்கே ராவணனின் அழகிய மகளான ஸ்வர்ணமச்சாதான் காரணம் என தெரிந்து கொள்கிறார். மேலே இருக்கும் ஓவியமானது ராவணன் தன்னுடைய கடற்கன்னி மகளுக்கு பாலத்தை தகர்க்க உத்தரவிடுவதாக கூறப்படுகிறது. தாய்லாந்து ராமாயண ஓவியம் ராவணன் மகள் ஸ்வர்ணமச்சாவினை பார்க்கிறார். அனுமான் அவள் உத்தரவுப்படி மற்ற கடல் கன்னியர் கடலில் வீசப்பட்ட பாறைகளை தூக்கி வேறு இடத்தில் சேர்த்து கொண்டு இருந்தனர். அதை அனுமான் தடுக்கும் போது ஆரம்பத்தில் அனுமனுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்த ஸ்வர்ணமச்சா இறுதியில் அனுமனின் நல்ல உள்ளம் தெரிந்து கொண்டு அனுமன் மேல் காதல் கொண்டாள். அனுமனும் ஸ்வர்ணமச்சா அலையில் மயங்கி இருவரும் ஒன்றாக இணைந்தனர். அதில் பிறந்த மகன்தான் மச்சானு என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்தில் ராவணனின் படையுடன் நடந்த ஒரு போரின் போது இடுப்புக்கு மேல் குரங்கை போலவும் இடுப்புக்கு கீழ் மீனை போல் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை எதிர்கொண்டார் அனுமன். விளையாட்டாய் அதனை வென்றுவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த உயிரினமோ கொஞ்சமும் சோர்வின்றி அவரோடு போரிட்டது. நீண்டு கொண்டே போக இவ்வளவு வீரத்தோடு சண்டையிடும் நீ யார், உன் பெற்றோர் யார் என கேட்டார் அனுமன். அந்த உயிரினம் சொன்ன பதில் அனுமனையே அதிரச் செய்தது. தன்னுடைய தாய் ஸ்வர்ணமச்சா எனவும் தந்தை வல்லமை மிக்க வானர வீரரான வாயுபுத்திரன் அனுமான் என்றும் கூறியதை கேட்டு வேந்த ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் என்றும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் கூறினார். இருப்பினும் தியானத்தில் கண்களை மூடிக்கொண்ட ஆஞ்சநேயர் மர்த்வாஜா பிறப்பின் பின்னணியில் நடந்த நிகழ்வுகளை கண்முன் கொண்டு வந்தார். தன் மகனை அடையாளம் கண்டுகொண்டு ஆஞ்சநேயர் உடனே நடுவானில் பாதி வழியில் சென்று கொண்டிருந்த தன் ஆயுதத்தை நிறுத்தினார். தன் மகனான மர்த்வாஜாவை அணைத்துக் கொண்ட ஆஞ்சநேயர் தன் ஆசீர்வாதங்களையும் அளித்தார். எது எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் யாரென தெரியாமல் போரில் மோதிக்கொண்ட போதுதான் தனக்கு ஒரு மகன் இருப்பதை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டார். பின்னர் மகத்வாஜாவின் ஒத்துழைப்புடன் பாதாள உலகிற்கு செல்கிறார் அனுமான். அங்கே மயில் ராவணன் மிக பலம் பொருந்திய படைகளுடன் போர் செய்கிறார். அகிராவணன் முதல் அம்பிலேயே கொல்லப்படுகிறான். மயில் ராவணன் பலம் கொண்ட மட்டும் போர் செய்யும் காரணம் பிரம்மன் கொடுத்த வரம் அப்போதான் அனுமனுக்கே தெரிய வருகிறது. அதாவது மயில் ராவணனின் உயிர் ஏதோ ஒரு மலைக்கு அடியில் இருக்கும் ஒரு பெட்டியுள் அவனது உயிர்நிலைகள் இருக்கிறது. அதுவும் 5 வண்டுகளாக இருக்கிறது. அந்த 5 வண்டுகளையும் ஒரே அடியில் அடித்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். எனில் அவனை எதிர்த்து போரிடுவன் இறந்து போவான் என மயில் ராவணனுக்கு ஒரு வரம் உண்டு. இந்த நிலையில் என்ன செய்வது என தெரியாமல் அந்த பெட்டியை தூக்கி வருகிறார் அனுமன். போரின் போது அவன் முன்னே அதை திறக்கிறார். 5 வண்டுகள் பறக்கும் போது அனுமன் 5 முகங்களை தரித்து 5 வண்டுகளையும் கடுத்து தின்கிறார். அதனால்தான் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்னும் பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியாக மயில் ராவணனும் கொல்லப்படுகிறான். உஜ்ஜயினி நகரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சான்வேர் என்ற இடத்திற்கு அருகில் ஒரு அனுமன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் சிறப்பே இங்கிருக்கும் அனுமன் சிலை தலை கீழாக இருப்பதுதான். இதனால் இந்த கோவில் உல்டா அனுமான் என்று சொல்லப்படுகிறது. எதுக்கு இந்த கோவிலை பற்றி பார்க்கிறோம்னா, மயில் ராவணன் ராமனையும் லட்சுமணனையும் மயக்க நிலையில் பாதாள உலகத்திற்கு கடத்தி சென்ற போது அனுமன் இந்த வழியாகத்தான் பாதாள உலகத்திற்கு சென்று அவர்கள் இருவரையும் மீட்டு வந்தாராம். அப்படி அனுமன் தலைகீழாக பாதாள உலகிற்கு புறப்பட்ட இடம் இதுதான் என சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கும் 2 பாரிஜாத மரங்கள் மிகவும் பழமையானவை. இந்த மரங்களில் அனுமன் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. இங்கே அனுமனின் மகனாக கருதப்படும் பரத்வாஜனுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. மேலும் ராமன், சீதை, லட்சுமணன், சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகளும் உள்ளன. இந்த கதைகளின் மூலம் புகழேந்தி புலவர் எழுதிய மயில் ராவன் கதையிலிருந்துதான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். நண்பர்களே, அடுத்த அந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.